ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு gayathri.hobbylobby. நம்ம இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் தான் வந்துட்டு செய்ய போகிறோம். கிராஃப்ட் செஞ்சு வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால் இன்றைக்கி வந்து ஒரு கிராஃப்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு வந்துட்டு யோசித்தேன். வீட்டில் வந்துட்டு உள்ளன் த்ரெட் இருக்குது, அதை வச்சு இன்றைக்கி வந்துட்டு ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி நம்ம வந்துட்டு ரெடி பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்துட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளன் நூல்கண்டு வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக ஒரு ஸ்டிக்கு, ஷாப்பிங் பேக் இருக்குள்ள அதில் இருக்கிற ஸ்டிக் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு த்ரெட் எடுத்து கட் பண்ணி டபுளாக வந்து மடக்கி வச்சுருக்கேன். மடித்து ரெண்டாக வந்துட்டு பாருங்கள், இந்த ஹைட்டுக்கு வர மாதிரி. ஸ்டிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ் கிட்ட இருக்குது. இது நான் வந்து 13 இன்ச்சஸ்னால் நம்ம வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி டபுளாக வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து டபுளாக வந்துட்டு அந்த ஸ்டிக்கு ஃபுல்லாக வந்து போடுற மாதிரி வந்து வேணும். அதுக்காக நான் வந்து ஒரு 13 இன்ச்சஸில் வந்து ஒரு போர்டு மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கார்ட் போர்டோ இல்லை ஏதாவது ஒரு அட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்காக தான் இதில் வந்து இந்த மாதிரி ரோப் வச்சுட்டு அதே மாதிரி ஈவனாக வந்துட்டு ஒரே லென்த்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த போர்டு மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம சுற்றணும் அப்படின்னா டக்குன்னு சீக்கிரம் வந்துட்டு வேலையாகும். இந்த மாதிரி நிறையா டைம் வந்து சுற்றி வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாப்பாவும் வந்து என் கூடவே தான் இருக்கா, பக்கத்துலேயே தான் இருக்கா. எனக்கு வந்து மல்டி கலர் த்ரெட் வந்து கிடச்சிது. நீங்கள் சிங்கிள் கலர் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஒயிட் கலர் த்ரெட் இருந்தாலும் சரி, வீட்டில் எது இருக்கோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபுல்லாக வந்துட்டு இந்த லென்த்துக்கு எடுத்ததுக்கப்புறமா அந்த ஒரு சைடு எஜ்ஜை மட்டும் கட் பண்ணினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த டபுளாக ரெண்டாக மடித்த மாதிரி ஒரு த்ரெட் வந்துட்டு கிடச்சிரும். இப்போ நான் பாருங்கள் கட் பண்ண போகிறேன். இந்த ஒரு சைடு மட்டும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நான் இன்னும் கொஞ்சம் நிறையா வந்துட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஸ்டிக்கில் வந்துட்டு நம்ம வந்து எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு த்ரெட் எடுத்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நூல் மட்டும் எடுத்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு ஈவனாக வந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த ஸ்டிக்கில் இப்படி வந்துட்டு ஸ்டிக் மேலே வந்துட்டு வைங்க. வச்சுட்டு நான் பண்ணுற மாதிரியே வந்துட்டு பண்ணுங்கள். அந்த டபுளாக இருக்குல்ல அந்த சைடு வந்துட்டு 2 விரல் வந்து உள்ளே விட்டீங்க அப்படின்னா, நான் உங்களுக்காக வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து செஞ்சு காட்டுறேன், அப்போ தான் புரியும் அப்படின்றதுக்காக பாருங்கள். இந்த மாதிரி விரல் விட்டு இந்த மேலே இருக்க த்ரெட்டை வந்து இழுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா டைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா, டைட் பண்ணிங்க அப்படின்னாவே நல்லா டைட் ஆகிக்கும். இந்த மாதிரி கார்னரில் ஒரு 1 இன்ச் கிட்ட கேப் விட்டுட்டு நம்ம மீதி பிளேஸ்லாம் வந்துட்டு ஃபுல்லாக இதே மாதிரி தான் வந்துட்டு பண்ண போகிறோம். கீழே வந்து இப்படி கிறிஸ்கிராஸாக வந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து ஈவனாக இருக்கிறதோட இந்த மாதிரி இருந்தால் வந்து கொஞ்சம் ஏறுந்தாலுமா மேலே கீழே இருந்தால் அப்படின்னு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நிறையா வந்து லைனாக அடுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு எடுத்து அந்த ஸ்டிக்கில் செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ டக்குன்னு ஃபாஸ்ட்டாக எடுத்து பண்ணிடலாம். நான் வந்துட்டு எங்கிட்ட இருக்க இந்த ஸ்டிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணி நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா மரக்கிளை இருக்குல்ல, அந்த கிளை கொஞ்சம் திக்கான தண்டாக இருக்க மாதிரி நல்லா காஞ்ச குச்சா வந்துட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்னஸ் நல்லா இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு செஞ்சு பாருங்கள். அதில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு லுக் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக வந்துட்டு இருக்கும். மரக்குச்சியில் பண்ணனால வந்துட்டு ஒரு நேச்சுரல் லுக் வந்துட்டு கிடைக்கும். கண்டிப்பாக வந்துட்டு அதில் செஞ்சு பாருங்கள். டடா, அவ்வளோதான். ஃபுல்லாக அதே மாதிரியே போட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அந்த நாட் கிட்ட பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக மல்டி கலராக இருக்கிறதுனால நல்லாயிருக்கு ரொம்பவே. இப்போது அடுத்ததாக வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மிடில்லேருந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது சும்மா கொஞ்சம் நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேண்டமாக வந்துட்டு எடுத்துக்கலாம். ஒரு 3 லேயர் வந்துட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது பண்ணுறேன், ஜடை பின்னுவோம்ல அந்த மாதிரி பின்னல் வந்து போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால வந்து அந்த மாதிரி பின்னல் மாதிரி போட்டு வந்து பாதி லென்த்துக்கு மட்டும் வர அளவுக்கு வந்து ஜடை மாதிரி அப்படி பின்னுற மாதிரி பின்னல் மாதிரி போட்டுக்க போகிறேன்.
பின்னல் முடித்ததுக்கப்புறமா நம்ம அந்த பின்னல்லேருந்து ஒரே ஒரு நூல் மட்டும் எடுத்து இந்த மாதிரி வந்து நான் போடுற மாதிரி வந்து முடிச்சு போட்டிங்க அப்படின்னா டைட்டாக வந்துட்டு நின்றுக்கும். டைட் பண்ணி விட்டுருங்க. பாப்பா பாருங்கள் இங்கே மேலே தான் வந்துட்டு படுத்துகிட்டே இருக்கா. என் பக்கத்துலேயே வந்து படுத்துட்டு டைனிங் டேபிளில் தான் வச்சு செஞ்சிட்ருக்கேன். பக்கத்தில் வந்து படுத்துட்டு விளையாடிட்டு இருக்கா பாப்பா. இப்போ அதே மாதிரியே வந்து சென்டரில் ஒரு பார்ட் எடுத்து வந்து பின்னல் போட்டு முடிச்சு போட்டுக்கிறேன். இதே மாதிரி அங்கங்கே நமக்கு வந்து எந்த பிளேஸில் வேணுமோ அந்த மாதிரி ரேண்டமாக வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து சென்டரில் போட்டிருக்க பின்னல் வந்து க்ரீன் கலரில் அது வந்து கொஞ்சம் லென்த்தாகவும், சைடில் இருக்கிற 2 பின்னலும் பார்த்திங்க அப்படின்னா அதோட கொஞ்சம் ஷார்ட்டாகவும் வந்து பண்ணியிருக்கேன். இப்போது என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி வந்து பீட்ஸ் வந்து என்கிட்ட கொஞ்சம் இருந்தது. அதை வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர் அப்படின்னா ரெட்டு, க்ரீன், ப்ளூ இந்த 3 கலரும் வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு மாற்றி மாற்றி சின்னது பெருசு அந்த மாதிரி வந்து ரொம்ப இருக்கிறதுலே குட்டியாகவும் இருக்குது, மீடியம் சைஸ் கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி 3 சைஸில் வந்து ஒரு கலர்லேயே வந்துட்டு இருக்குது. அங்கங்கே வந்துட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி சும்மா அப்ராக்சிமேட்டாக நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல போட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வந்து டைட்டாக வந்து நின்றுக்கும். கையிலலாம் பெண்ணை வச்சு கிறுக்கி வச்சு என்ன பண்ணி வச்சுருக்க? அப்பா அம்மா. அப்பாவும் அம்மாவுமா? இங்கே காட்டு. இது யாரு? அம்மா. இது அப்பா. ஓஹோ, பாப்பா எங்கப்போ? இதா பேபியா? ஓஹோ, கண்ணு பாருங்க. கண்ணு அதெல்லாம் போட்டிருக்கியா? சூப்பர். இதுங்க தலை போட்டேன். சரி, இங்கே என்ன பண்ணி வச்சிட்ருக்கீங்க? நான் இங்கே போட்டிருக்கேன்னு பாப்பாவும் இங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கா. என்னடா பாப்பா பண்ணி வச்சுருக்கீங்களா? பால் பால் பண்ணி வச்சுருக்கேன். ஹலோ ஹலோ மேடம், பவிஷ்ணா மேடம் இங்கே பாருங்கள். ஹலோ, ஆர் யூ பிஸி? எஸ் ஐ எம். அவ்வளோதான், ஃபுல்லாக பாருங்கள் ரெடி பண்ணிட்டேன். பீட்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே மேலே கீழேன்னு சின்னது பெருசாக வந்துட்டு போட்டு விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பீட்ஸ் போட்டதுக்கப்புறமா வந்து கீழேயும் வந்து ஒரு நாட் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து டைட்டாக பீட்ஸ் வந்து கழண்டு வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், இது நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்டு டைமாக வந்துட்டு இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். நம்ம வீட்டை வந்துட்டு டெக்கரேட் பண்ண மாதிரி ஒரு வால் ஹேங்கிங்கும் வந்துட்டு ஆச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலுமா இருக்கிற மாதிரி தான் இருக்க லைட்டு, அதான் வந்து அழகாக இருக்குன்னு அந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னொரு 2 லைன் வந்து பின்னல் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஹேங் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து எதாவது வேணும்ல, அதுக்கு வந்து அந்த உள்ளன் த்ரெட்லேயே வந்து கொஞ்சம் வந்து லென்த்தாக வந்து எடுத்துக்கிட்டேன். ஒயிட் கலர் த்ரெட் வந்து மேலே வர மாதிரி வந்து பார்த்துக்கிட்டேன். நம்மளுக்கு எந்த ஹைட்டில் வந்து தொங்க விட்டால் நமக்கு வந்து எவ்வளோ ஹைட்டில் வேணுமோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி வச்சுட்டு எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 இன்ச் கேப் விட்டல அது வந்து கொஞ்சம் வந்து நல்லா இல்லாத மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அதனால் சரின்னு எக்ஸ்ட்ரா த்ரெட்டாக வச்சு நாட் போட்டுட்டு மீதி இருந்த த்ரெட்டை ஃபுல்லாக வந்து அந்த ஓரத்தில் ஃபுல்லாக சுற்றிட்டு லைட்டாக மட்டும் அந்த ஸ்டிக்கு தெரிஞ்சால் போதுன்னு அந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணிட்டேன். அதே மாதிரியே வந்து இந்த பக்கமும் வந்து அந்த பக்கம் க்ரீன் வர மாதிரி இந்த பக்கம் ரெட் வர மாதிரி வந்து பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா நூல் வந்து சுற்றி விட்டுட்டு அந்த எட்ஜை வந்து என்ன பண்ணேன்னா ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா சும்மா ஒரு முடிச்சு போட்டு விட்டுட்டு நூல் தொங்க விட்டிங்கன்னா கூட அது வந்து ஸ்ட்ராங்காக தான் நின்றுக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக வந்துட்டு பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளுடைய கிராஃப்ட் பாருங்கள் சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்துட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் வந்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் வந்துட்டு செஞ்சு முடிச்சாச்சு. இது முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நல்லா வந்துட்டு சாப்பிட்ணும் போல் தோணுச்சு. நல்லா காரசாரமாக சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னதும் அவங்க வந்துட்டு கூட்டிகிட்டு போனாங்க. எங்கே போனோம் என்ன சாப்பிட்டோம் அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம டின்னருக்கு தான் வந்து வெளியே போயிட்டுருக்கோம். டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு வந்து 8 o'clock ஆகுது. இப்போ நம்ம போகிற ரோடு பாருங்களேன், ஹைவேல தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு ரோலர் ஹோஸ்டரில் போகிற மாதிரி ஒரு ரைடில் போகிற மாதிரி இருக்குது. அப்படியே மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதனால தான் சரி இது காட்டலாம் அப்படின்னு நினச்சேன் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறத. அவ்வளோதான், கீழே இறங்கிட்டோம். இப்போது இல்லை இறங்கியாச்சு.
இங்கே பாருங்கள் வானம் பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு. அப்படியே வந்து அந்த 3 ஷேடில் கலர் கொடுத்து அப்படியே வந்து நம்ம ஃபோட்டோஸ்லலாம் பார்த்தா வந்து நேச்சுரல் சீனரிஸ்லாம் இருக்கும்ல, அதில் இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. எனக்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்துட்டு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு இல்லையான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம வந்து கடைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம வந்திருக்க கடை பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமார்ஸ். இது வந்து சவுத் இந்தியன் ஃபுட் வந்துட்டு இங்கே வந்து கிடைக்கும். நம்ம ஊர் ஃபுட்டு தான் இங்கே வந்துட்டு கிடைக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி என்ட்ரன்ஸில் வந்து ஒரு வில்லேஜ் செட்டப் மாதிரி வந்துட்டு வச்சுருக்காங்க. இங்கே உள்ளே வந்து டேபிளில் பார்த்திங்க அப்படின்னா யாரும் வந்து அவ்வளோக்கா இல்லை, எல்லாம் அந்த சைடு வந்துட்டு இருந்தாங்க. நம்ம அந்த சைடு வந்து யாருமே இல்லை. மெனு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உளுந்த வடை, சாம்பார் வடை, இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஊர் ஐட்டமாக வந்துட்டு இருந்தது. பாருங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள், உங்களுக்கு அப்படியே காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து வெஜிடேரியன் ஐட்டமாகவும் டிஃபன் ஐட்டமாகவும் வந்துட்டு இருந்தது. அடுத்தது இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சிக்கனில் வந்து என்னென்ன வெரைட்டிலாம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்லாம் இருந்துச்சு. அடுத்தது வந்து மட்டன் ஐட்டம்லாம் இருந்தது, மட்டன் பிரியாணி அந்த மாதிரி அந்த கிரேவி இதெல்லாம் இருந்துச்சு. அடுத்தது வந்து சீ ஃபுட் ஐட்டம், இங்கே வந்து இதெல்லாம் கூட இருக்குது, என்னது நண்டெல்லாம் கூட இங்கே வந்துட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த கேப்பில் பாப்பா பாருங்களேன், இப்போ அங்கே உட்காந்து ஒரு இடத்துல உட்கார முடியாது. பாப்பாவால் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார மாட்டா. இப்போ அந்த டேபிள்லேருந்து இந்த டேபிளுக்கு வந்து அப்படியே தாவிட்டு இருக்கா. நம்ம வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியாச்சு, வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆர்டர் பண்ணிட்டோம், வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து சாங் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. தமிழ் பாட்டு தான், எந்திரன் படத்தோட சாங் தான் வந்து ஓடிட்டு இருந்தது. சரி வர வரைக்கும் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் வந்து அந்த சாங் கேட்டுகிட்டே வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்துட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஃபுட்டு வந்துட்டு வந்துடும். இங்கே வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஃபுட்டு வந்து நமக்கு ஆர்டர் எடுக்கிறது எல்லாம் பேசுகிறது எல்லாமே ஃபுல்லாக வந்து தமிழில் பேசினாங்க. தமிழில் பேசுகிறது கேட்கவே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு வந்தது. அவ்வளோதான், நம்ம ஆர்டர் பண்ணது வந்துடுச்சு. மட்டன் வறுவல் தான் இது. பாருங்கள், பார்க்கவே செமையாக இருக்குல்ல, அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது, வாயில் எச்சு ஊறுது அப்படி இருக்குது. அடுத்ததாக வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறமா வந்து இங்கே இந்த கடையில் வந்து கொஞ்சம் நல்லா காரமாக தான் இருக்கும், நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சமாக நான் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கொத்து பரோட்டா தான் இது. கொத்து பரோட்டா பிரியாணி அப்புறமா கொஞ்சமாக வந்து மட்டன் வறுவல் தான் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். பாப்பாவுக்கு வந்து நான் வாங்கிக்கிட்டோம். பாப்பா அதான் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே வந்து சாங் பாட்டு ஓடிட்டே இருந்தனால என்னால் வந்து அந்த சவுண்ட் நாங்கள் பேசுகிறது எதுவுமே வந்து எடுக்கவே முடியல. ஏன்னா பாட்டு ஓடுறது வந்து வீடியோவில் வந்து எடுக்க முடியாது, அதனால் வந்து விட்டுட்டோம். பிரியாணி சாப்பிட்டோம், அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இது வந்து அங்கே ஏதோ காமெடி பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தேன், நல்லா வந்து சிரிப்பே கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ தான் நான் வந்துட்டு நோட் பண்ணுறேன், என்னுடைய ட்ரெஸ்ஸு கலர் பாருங்கள். நான் போட்டிருந்த ட்ரெஸ் வந்து பிளாக் கலர் தான் வந்து போட்டிருந்தேன், பட் அந்த லைட் வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. இது கூட நல்லா தான் இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அவ்வளோதான், இது ஃபுல்லாக வந்து வாங்கின ஐட்டம்லாம் சாப்பிட்டுட்டு நிறையா இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக பார்சல் பண்ணி வீட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10:30 ஆகிடுச்சு, 10:30 மணி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டு வெளியே வரும்போதே வந்துட்டு இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து ஹைவேல அந்த பிரிட்ஜ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா லைட் போட்டிருந்தாங்க. இது வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு, சரி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு வீடியோ எடுத்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபுல்லாக வந்து சாப்பிட்டாச்சு. இப்போ போய் தூங்க வேண்டியது தான் வேலை. நான் அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வந்து பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்துட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட், டேக் கேர்.